நாட்டியாவில் நட்சத்திர இரவு கொண்டாட்டம் நடைபெற்ற காரணத்தினால் நமது சங்க நிர்வாகிகள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சி தொடர்கின்ற காரணத்தினால் அவங்களுக்கு நாம் சீக்கிரமாக மேடை காலி செய்து கொடுக்க வேண்டும். எனவே தயவு செய்து நிர்வாகிகள் அனைவரும் உடனடியாக மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நமது சென்னை வாழ் விஜயராபுரம் நாடார் உரைமுறை சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆறுதல் பரிசு 10ஆம் வகுப்பு 7 மாணவர்களுக்கு ஆர்பி சரவணபரமனார் குடும்பத்தினர், தாம்பரம், சென்னை. நமது சென்னை வாழ் விஜயராபுரம் நாடார் உரைமுறை சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்திலே நமது சங்கத்தின் ஒரு சிறப்பு நிகழ்வு இப்பொழுது நடக்கவிருக்கின்றது. சென்னை சினிமா புகழ் பிரேம்நாத் அவர்களுடைய நாட்டிய குழுவினருடைய ஒரு சிறப்பான நடன நிகழ்ச்சி நமது சங்க நிகழ்ச்சிக்கு பின்பாக துவங்கவிருக்கின்றது. சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பரிசுகளை பெறுகின்ற மாணவர்கள் மேடையில் முன்பதியில் வந்து அமருமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே நமது சங்க உறுப்பினர் அனைவரும் உடனடியாக மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் 2023-24ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தங்கள் மார்க்கு பட்டியலை கொடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் அனைவரும் நமது ஸ்டேஜ் முன்பாக அமர்வு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. சென்னை வாழ் விஜயராமபுரம் நாடார் உரிமை சங்கத்தினுடைய 19வது ஆண்டு நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறவிருக்கின்றது. சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சென்னை சினிமா புகழ் பிரேம்நாத் அவர்களின் நாட்டிய குழுவினரின் மாபெரும் நட்சத்திர நடன நிகழ்வு இன்னும் சற்று நேரத்திலே நடக்கவிருக்கின்றது. அதற்கு முன்பாக நமது சங்க நிர்வாகிகளுக்கு உறுப்பினர்களுக்கும் கௌரவப்படுத்த ஒரு நிகழ்வு இருக்கின்றது. நமது சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சென்னை வாழ் விஜயராபுரம் நாடார் உரைமுறை சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆனந்தகுமார் நாடார் குடும்பத்தினர், தாம்பரம், சென்னை. 10ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு எஸ் செல்லத்துறை நாடார் திருமதி ஸ்ரீ தங்கமணி அம்மாள் அவர்கள் நினைவாக வழங்குவார்கள். ஸ்ரீ கணேசன் நாடார் அண்ட் பிரதர்ஸ் அண்ணா. 12ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு ராமசாமி நாடார் திருமதி ஆர் அருணாச்சலம் அம்மாள் அவர்கள் நினைவாக வழங்குவார்கள். ஆர் தாமோதர் நாடார் குடும்பத்தினர், தாம்பரம், சென்னை. 12ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு பி முத்துப்பாண்டிய நாடார் குடும்பத்தினர், தாம்பரம், சென்னை. 12ஆம் வகுப்பு ஆறுதல் பரிசு எஸ் டி முருகேசன் நாடார் அவர்கள் நினைவாக சென்னை வாழ் விஜயராமபுரம் நாடார் உரைமுறை சங்கத்தினுடைய 19வது ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி சென்னை சினிமா புகழ் பிரேம்நாத் குழுவினரின் நாட்டியாலயா சிறப்பு நட்சத்திர நடன நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்திலே நடக்கவிருக்கின்றது. நமது ஊரை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். சென்னை வாழ் நாடார் உரைமுறை சங்கத்தின் சார்பில் கலை நிகழ்ச்சி. இந்த கலை நிகழ்ச்சி சென்னை சினிமா புகழ் பிரேம்நாத் அவர்களின் கலை நிகழ்ச்சி. இந்த கலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் நமது ஊர் பெரியோர்கள், தாய்மார்கள், வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கும் ரசிக பெருமக்கள், காவல்துறையினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கலை நிகழ்ச்சிக்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று பெங்களூர் நடன கலைஞர்கள் மற்றும் கேரளா நடன கலைஞர்களை ஒருங்கிணைத்து இங்கே வருகை தந்திருக்கும் ஈரோடு புகழ் பிரகாஷ் அவர்களையும், கோவை புகழ் ஜெயந்தி அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வருக என வரவேற்கிறேன். மேலும் நமது கலை நிகழ்ச்சிக்காக சென்னையில் இருந்து மன்னாறு மற்றும் வேட்டை நாய் படத்தின் டைரக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள்.
அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஆடியோ எடப்பாடி புகழ் வெண்ணில ஆடியோ அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நமது கலை நிகழ்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கும் கிருஷ்ணகிரி தொழிலதிபர் கண்ணன் நாடார் மற்றும் தினகரன் நாடார் மற்றும் அரூர் தொழிலதிபர் மோகன் நாடார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என் மீது அளவு கடந்த அன்பும் அதிகமான அக்கறையும் கொண்ட ஓசூர் தொழிலதிபர் சித்தப்பா தீர்த்தபதி நாடார் அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கலை நிகழ்ச்சிக்காக என்னோடு வசூல் செய்வதற்கு ஒவ்வொரு நாட்களும் என் கூடவே வந்திருந்து எல்லா வேலைகளும் கவனித்துக் கொண்டிருந்த நம்ம சங்கத்தின் செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் பொருளாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலை நிகழ்ச்சி நம்ம சங்கத்தின் 19வது ஆண்டு 17வது கலை நிகழ்ச்சி. நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த முறையிலேயே இது போன்ற கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் என்றாலே விஜயராமபுரம் தான் கலை நிகழ்ச்சிக்கு சிறந்த ஊர் என்பதை நம்ம இதுவரை நடத்தி காட்டி சாய்த்து விட்டோம். மேலும் இது போன்ற கலை நிகழ்ச்சிகளை இன்னும் அதிகமான நல்ல சிறந்த முறையில் நடத்துவோம் என்று உறுதியாக கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மண்ணின் பெருமை சேர்க்கிற இந்த ஒரு மாபெரும் நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் இதுவரை நம்ம சங்கத்திற்கு ஒத்துழைப்பு தந்த நிர்வாகிகளுக்கும் அனைவர்களுக்கும் வருங்காலத்திலும் தொடர்ந்து நமது சங்கம் சிறப்பாக சென்னையிலும் விஜயராமபுரத்திலும் செயல்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெகதீச பாண்டியன் நாடார் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பே உரை நிகழ்த்துவார். எல்லாமல்ல தேவி ஸ்ரீ முத்தாரம்மனை வணங்கி எனது உரையினை ஆரம்பிக்கின்றேன். ஆண்டுதோறும் இந்த மேடையில் சென்னை வாழ் விஜயராமபுரம் நாடார் உறவுமுறை சங்கத்திலிருந்து சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். தம்பி ராமலிங்க பாண்டி கூறியது போல் ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது வெகு கஷ்டமான காரியம். அதற்கு முழு மூச்சாக பாடுபட்டு எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். சென்னையில் நடத்தியிருந்தால் நாங்கள் அங்கே சிறப்பாக நடத்த முடியும். இருந்தாலும் இப்போமே சுற்றுவட்டார கிராமங்கள்லாம் கேட்பாங்க, சார் உங்கள் ஊரில் விஜயராமபுரத்தில் அந்த சென்னை வாழ் வியாபாரி சங்க நிகழ்ச்சி என்னைக்கு சார்ன்ட்டு. அந்த அளவுக்கு நம் சுற்றுவட்டார கிராமங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்துகிறோம் என்பதற்கு எல்லாருக்கும் தெரிகிறது. இப்பேற்பட்ட நிகழ்ச்சியை விஜயராமபுரம் ஊரினுடைய பெருமையையும் விஜயராமபுரம் நாடார் உரிமை சங்கத்தினர் நிலைநாட்ட வேண்டும். அதற்கு எல்லா வல்ல தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் என்றும் துணை செய்வாள் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியினை எல்லோரும் எல்லாரும் அந்த ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா விஜயராமபுரத்துக்காரன் அப்படின்னு பேசுவாங்க. அதே எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த சங்கத்தில் உள்ள ஆட்கள் எல்லாருமே நான் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தான் பார்ப்பேன். நிறைய பேர் எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் எல்லாரையும் பார்த்து அதில் தான் லைக் பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்லுவேன். அந்த சங்கம் இது 19 வருடங்களாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதன் பெருமை 17 வருடங்களாக நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நல்ல முறையில் நம்ம கண்டுகளிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சங்கத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி நமது சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களை வாழ்த்தி
அவங்களுடைய முயற்சி வந்து மிகவும் கடுமையான முயற்சி. தொடர்ந்து 19 வருஷமா வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் கொண்டு வர்றதுங்கிறது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகாத ஒரு காரியம். ஆனா தொடர்ந்து எல்லா வருஷமும் சிறப்பாக சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற என்னோட வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் இந்துமனுடைய மாநில பொதுச் செயலாளரும் தற்போது இந்துமனுடைய செயலாளருமான இந்துக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்துக்களுடைய காவலர் என்று போற்றப்படுகின்ற டாக்டர் அரசுராஜா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பு உரையாற்றுவார்கள். சங்கத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள அத்தனை சொந்தங்களுக்கும் காவல்துறைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். விஜயராமபுரம் ராமர் வெற்றி பெற்ற சொல்றதுதான் இந்த விஜயராமபுரம். ராமர் எவ்வளவு தைரியமான ஆளு. ராவணன் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தா கூட ராமர் ஈஸியா வெற்றி பெற்றார். அந்த விஜயராமபுரம் ராமருடைய வெற்றியை சொல்லி நம்முடைய ஊர் அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட பெருமை உள்ள நம்முடைய ஊர் எல்லா விஷயத்திலையும் வெற்றிதான். எதுலையுமே நாம என்ன இல்லை தோல்வியை கண்டதில்லை இந்த ஊர். இது நமக்கு ஒரு பெருமை. அது மட்டுமல்ல, நம்முடைய பாரத நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா காமராஜர் பற்றி நாம சொல்லி ஆக வேண்டியிருக்கு. காமராஜர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் முதல்ல கல்வி பள்ளிக்கூடமே இல்லை சொல்லுவாங்க. ஆங்கிலேயே நமக்கு ஏராளமான பள்ளிக்கூடத்தை கல்வியை கொடுத்தான் என்று. நிச்சயமா இல்லை. காமராஜர் முதலமைச்சர், குழந்தைகள் படிப்பதற்கு கல்வி நிலையம் இல்லை. ஆனால் அரசாங்கத்தில் பணம் இல்லை. ஆங்காங்கே இருக்கின்ற பெரியவர்களை பார்த்து நீ ஒரு பள்ளிக்கூடம் கட்டு, சின்ன பள்ளிக்கூடம் கட்டு, அப்படி கல்வியை கொடுத்தார்கள். ஒரு நிகழ்ச்சி எம்பிபிஎஸ் செக்ரட்டரி கேட்கிறான் காமராஜர் பார்த்து, ஐயா ஒரு 15 சீட்டு போடணும், எம்பிபிஎஸ் சீட்டு நீங்க தான் போடணும். ஏன்னு அவங்கள்ட்ட பேப்பர் கொடுக்காப்ல உடனே ரூமுக்குள்ள போறாங்க. 1/4 மணி நேரம் ஆகல, 15 சீட்டும் போட்ட பையன் டாக்டர் ஆகணும். அவன் நல்லா படிச்சிருக்கான். ஆனா தவப்பனார் என்ன செய்யல, படிக்கல, கையெழுத்து போடல, கை நாட்டு ரேகை தான் போட்டிருக்காரு. ஆகையால் அப்படிப்பட்ட பையன்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு. பள்ளியூர்ல ஒரு ஆளா காமராஜரும் அவங்கள ரொம்ப தோஸ். ஆனா அவங்க யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, எஸ்ஜி தாஸ்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப அந்யுன்யமா இருந்த நேரத்தில் காமராஜரை யார் ஏதாவது சொன்னா கூட அடிச்சிருவார், கடைசி வர கூட. அப்படிப்பட்ட ஆளு வீட்டில் ஒரு நாள் அந்த பகுதியில் உள்ள ஒரு ரவுடி என்ன செய்யறான், போய் துப்பாக்கியால் வீட்டு கதவை என்ன செய்யறான், ஆள் இல்ல, துப்பாக்கியால் கதவுல ஒரு 4-5 சூழ். இந்த செய்தி காமராஜருக்கு தெரியுது. அவ்வளவுதான், காலையில் நடந்திருக்கு சம்பவம். அவ்வளவுதான், ஒரு 4 மணி நேரத்தில் அந்த ஆளை சுட்டு கொண்டு வந்தாச்சுங்க. என்கவுண்டர். அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் வேணும் பாருங்க. அது மட்டுமல்ல, அப்படியே வண்டியூர் பஜார்ல அப்படி வருது. எஸ்தாஸுக்கு போன் பண்ணி, எஸ்தாஸ் அந்த ஆளுக்கு ஒரு மாலை போடு. பாருங்க, வித்தியாசமான எண்ணங்கள். இதுதான் காமராஜர். ஆனால் காமராஜரை போல் உருவாக வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தில்
காமராஜரை போல் உருவாகாமல் இருக்கின்றார்கள். இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கல்வி திட்டம் மெக்காலியா கல்வி திட்டம் இன்னும் நம்முடைய கல்வி திட்டம் அல்ல. இன்னும் வெளிநாட்டுடைய கல்வி திட்டத்தை தான் நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு என்னது? காமராஜர் வழி, காமராஜருடைய கல்வி நமக்கு என்ன செய்யணும் வரல. காமராஜர் மது வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவரை சமுதாயத்தில், அவர் பிறந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலிலே மது அருந்துவதை நிறுத்த வேண்டும். காமராஜர் செய்ய வேண்டிய காரியம், முதல் காரியம் அதுதான். அது மது இன்றைக்கு நாட்டுக்கு எவ்வளவு தீங்கு இருக்கின்ற சங்க உறுப்பினர்கள் நிச்சயமாக ஆங்காங்கே கஷ்டப்பட்டு தொழில் பண்றாங்க. ஆனா யாருமே பயப்படல. காரணம் என்ன? காமராஜருடைய பேரை சொல்லிட்டாலே போதுங்க, ஒரு தைரியம் வரும். ஆனால் காமராஜர் வழி, அச்சம் என்ற வார்த்தையே காமராஜருக்கு இல்லை கடைசி வரை. அது மட்டுமல்ல, ஒரு எளிமையான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை, எளிமையான வாழ்க்கை. இதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? வாழ்க்கையில வரணும். இதை நாம் காமராஜரை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு பாரத நாட்டுக்கு காமராஜரை பற்றி சொல்லாத ஆள் இல்லை. எல்லாரும் மக்கள் கவலையோட இருக்காங்க. அந்த சமயம் நம்ம அம்மா, நம்முடைய முத்தாரம்மனை நினைச்சு வழிபட்டோம், நிச்சயமா நம்முடைய அத்தனை கவலைகள் எல்லாமே போயிடும். அப்படியே 100 பாட்டு பாடுறார். அதுதான் ஆச்சாலை எங்கள் அபராம வள்ளியே அண்டமெல்லாம் பூச்சாலை மாதுளம்பு நச்சாலை புய்விடங்க காற்றாலை அங்கையர் பாசம் அங்குசமும் கரும்புகளும் சேர்த்தாலை முக்கணிய தொழுவருக்கும் ஒரு தீங்கும் இல்லையே. இப்படி பாடிக்கிட்டே இருக்காரு. முதல் பரிசு பி புவனேஸ்வரி, மார்க் 531. 12ஆம் வகுப்பு பி புவனேஸ்வரி, மார்க் 531. 12ஆம் வகுப்பு பரிசு மற்றும் 12ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு பார்கவி, மார்க் 530. அப்பா பெயர் நாராயண பெருமாள் நாடார். 12ஆம் வகுப்பு பெயர் ஆதித்யா, மார்க் 526. அப்பா பெயர் பட்டுராஜா அவர்கள், பட்டுராஜா நாடார். 10ஆம் வகுப்பு ரா பூர்விகா, மார்க் 485. 2ஆம் பரிசு பால சுதர்சனி, மார்க் 474. அப்பா பெயர் ஞானசேகர் நாடார். 10ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு ரா திவ்யாஸ்ரீ, மார்க் 472. அப்பா பெயர் ராமசாமி நாடார். மார்க் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் 3 பரிசுகளை பெறும் மாணவ மாணவிகளும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆறுதல் பரிசு பெறுகின்ற மாணவர்கள் மேடையில் இருந்தால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல நாள். நாளை காலை நமது சங்கத்துடைய செயலாளர் லிங்கராஜ் அவர்களிடம் 2000 ரூபாய், 3வது பரிசு 1500 ரூபாய். 10ஆம் வகுப்பு முதல் பரிசு 2000 ரூபாய், 2வது பரிசு 1500 ரூபாய், 3வது பரிசு 1000 ரூபாய். அனைத்து மாணவ பரீட்சை எழுதிய பாஸ் ஆகிய அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்படும். இப்பொழுது பரிசு பெறுகிற மாணவர்கள் இப்பொழுது நாங்கள் அறிவித்தவுடன் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது சங்கத்துடைய காப்பாளர் அவர்கள் நமது சங்கத்தை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். 12ஆம் வகுப்பு முதல் பரிசு புவனேஸ்வரி, மார்க் 531. அவர்கள் வகுப்பு வகுப்பு 3வது பரிசு அப்பா பெயர் பட்டுராஜா நாடார் அவர்கள். இதை நமது
பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வழங்குவார்கள். பூர்வீகா மார்க் 485 அப்பா பெயர் ராமோகன் நாடார் அவர்கள். இது நமது சங்கத்துடைய காப்பாளர் வேல்சாமி அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். பால சுதர்சன் மார்க் 474 அப்பா பெயர் ஞானசேகர் நாடார் அவர்கள். இந்த பரிசினை நமது சங்கத்திற்கு எப்பொழுதும் ஒரு தலைவராகவே இருந்து வலுவோடு செயல்படுகின்ற முன்னாள் தலைவர் பகவதி மன்னன் அவர்கள் இதை வழங்குவார்கள். திவ்யஸ்ரீ அப்பா பெயர் ராமசாமி நாடார் அவர்கள். இவர்கள் பெற்ற மார்க் 472. இந்த பரிசினை நமது சங்கத்துடைய செயலாளர் ஆர் ரவிகாந்த் அவர்களும் நமது தாம்பரம் நாடார் சங்கத்துடைய பொதுச் செயலாளருமான ரவிகாந்த் அவர்கள் வழங்குவார்கள். ஆறுதல் பரிசு பெறுகின்ற மாணவர்கள் யாராவது வந்திருந்தால் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேடைக்கு வந்திருந்தால் அவர்கள் மேடைக்கு மேலே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஆறுதல் பரிசு பெறுகின்ற மாணவர்கள் யாராவது வந்திருந்தால் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த பரிசினை ஓசூருடைய நமது சங்கத்துடைய போர்வால் அண்ணன் தீர்த்தபதி நாடார் அவர்கள் வழங்குவார்கள். ஓசூரிலே நாடார்கள் என்றாலே நாடார்களுடைய தளபதியாக செயல்படுவர் அண்ணன் தீர்த்தபதி நாடார் அவர்கள். பத்தாம் வகுப்பு ஆறுதல் பரிசு நந்தினி அப்பா பெயர் பெரியசாமி நாடார் அவர்கள். மார்க் 423. இந்த பரிசினை நமது சங்கத்துடைய செயலாளர் முருகேசன் அண்ணாச்சி அவர்கள் வழங்குவார்கள். முருகேசன் நாடார். ஆறுதல் பரிசு அனுசையா மார்க் 401 அப்பா பெயர் குலசேகர் நாடார் அவர்கள். இந்த பரிசினை நமது மண்ணின் மைந்தரும் புதுப்புறம் பஞ்சாயத்து தலைவரான அண்ணன் பாலவேலன் அவர்கள் வழங்குவார்கள். மார்க் 445. இந்த பரிசினை நமது சங்க பொதுச் செயலாளர் தாமோதர் நாடார் அவர்கள் வழங்குவார்கள். பத்தாம் வகுப்பு ஆறுதல் பரிசு சகானா சங்கத்துடைய செயலாளர் தவசி பெருமாள் நாடார் அவர்கள் வழங்குவார்கள். கோவூரிலே நமது சங்கத்துடைய சிங்கமாக செயல்படுவார்கள்.
10ஆம் வகுப்பு ஆறு ரம்யா 412, அப்பா பெயர் முருகன் நாடார் அவர்கள், அம்மா பெயர் பத்திரகாளியம்மாள். இந்த பரிசினை வேலுமணி அவர்கள் வழங்குவார்கள். தாம்பரத்திலே நமது சங்க நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் உடனடியாக வந்து கலந்து கொள்ளக்கூடியவர். சங்கத்து உறுப்பினருக்கு ஏதாவது பிரச்சனை என்றாலும் உடனடியாக வரக்கூடிய நமது சங்கத்தின் செயலாளர் வேலுமணி அவர்கள் வழங்குவார்கள். தலைவர் ஆனந்தராஜ் அவர்கள் வழங்குவார்கள். இந்த பரிசினை நமது சங்கத்தினுடைய காப்பாளர் எஸ்.ஏ. திருமணி நாடார் அவர்கள் வாங்குவார். அப்பா பெயர் தங்கராஜ் நாடார் அவர்கள். அண்ணாச்சி ரத்னபாண்டியன் அண்ணாச்சி அவர்கள் வழங்குவார்கள். மாணவிகள் நாளை காலை நமது சங்கத்தின் செயலாளர் லிங்கராஜ் அவர்களிடம் நேரில் பெற்றுக் கொள்ளலாம். நாளை காலை நமது சங்க காப்பாளர் எஸ்.ஏ. திருமணி நாடார் அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். நமது சங்க காப்பாளர் எஸ்.ஏ. சால்வை அணிப்பார்கள். வேறு விழிச்ச சோறு கொடுக்கும் ஊர் அது, நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊர் இது. வேறு விழிச்ச சோறு கொடுக்கும் ஊர் அது, நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊர் இது. சங்கத்திற்கு முன்னாள் தலைவராக வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா நமது சங்கத்திற்கு முன்னாள் தலைவர் இல்லாமல் எப்பொழுதும் நிரந்தர தலைவராக இளைஞராக இருந்து செயல்படக்கூடிய அண்ணாச்சி பகவத் பாண்டியன் அவர்களுக்கு இன்றும் எங்களுடைய இளைஞராக எங்களை விட இளமையாக எங்கள் கூடவே பயணிக்கக்கூடியவர் அவர்கள். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக சிறந்த வாழ்த்துக்கள். ரவிகாந்த் அவர்கள் மாலை அணிந்து கௌரவப்படுத்துவார்கள். அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் அவர்களுக்கு நமது சங்கத்துடைய நமது மண்ணின் மைந்தரும் புதுக்குளம் பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் பாலமேனன் அவர்களுக்கு டாக்டர் அரசுராஜா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். நமது சங்க தலைவர் எஸ். ஆனந்தராஜ் அவர்களுக்கு டாக்டர் அரசுராஜா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். நமது சங்க பொதுச் செயலாளர் தாமோதரன் நாடார் அவர்களுக்கு
நமது சங்க காப்பாளர் எஸ்.ஏ. திருமண நடராஜ் அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். நமது சங்கத்துடைய செயலாளர் ஸ்ரீ கணேச பாண்டியன் அவர்களுக்கு சங்கத்துடைய காப்பாளர் எஸ்.ஏ. திருமண அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். கோவூர் தவசி பெருமாள் நாடார் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்துடைய தலைவர் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாச்சி வேல்சாமி நாடார் அவர்கள் காப்பாளர் வேல்சாமி நாடாச்சி அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். தாம்பரம் நமது சங்கத்துடைய காப்பாளர் அண்ணாச்சி ரத்னபாண்டியன் அவர்களுக்கு நம்ம சங்க காப்பாளர் எஸ்.ஏ. திருமண அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். நமது சங்கத்தின் சென்னை நிகழ்வுள்ள விஜயராம் அண்ணாச்சி புழல் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஆர்.ஏ. ரவிகாந்த் அவர்கள் நம்ம சங்கத்துடைய செயலாளர், தாம்பரம் நாடார் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். தாம்பரத்திலே மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலேயே தாம்பரம் நாடார் சங்கம் தான் ஒரு சிறப்பான கல்யாண மண்டபம். சென்னையிலேயே மிகப்பெரிய மண்டபம். அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். நமது பம்மல்ல நமது சங்கத்திற்கு தூணாக இருந்து செயல்படக்கூடியவர் தம்பி முத்துக்குமார் அவர்கள். சங்கத்துடைய எந்த நிகழ்வையும் உடனடியாக வந்து எந்த நிகழ்ச்சி போன் செய்த உடனே வரக்கூடியவர்கள். தம்பி ஹரிகிருஷ்ணன் அவர்களும் எந்த நிகழ்ச்சி என்றாலும் உடனடியாக வந்து விடுவார் சங்கத்தின் பிரச்சனைகளுக்கு. பொன்ராஜன் அவர்களுக்கு தம்பி பொன்ராஜ் அவர்கள் தேவி குரு தினகரன் அவர்களுக்கு, அண்ணன் மணிப்பாக்கம் சண்முகம் அவர்களுக்கு, அண்ணன் தீர்த்தமணி நாடார் அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். கோவூர் முருகேசன் நாடார் அவர்களுக்கு நமது அண்ணன் தீர்த்தமணி நாடார் அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். வண்டலூர் சண்முகம் அவர்களுக்கு அண்ணன் தீர்த்தமணி நாடார் அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். தொடங்கட்டுமா அதிரடி கலப்பட்டுமா ஷாம்பேனதா திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா இடி இடி பம்மல் சிவகுமார் நாடார் அவர்களுக்கு நமது அண்ணாச்சி வேல்சாமி நாடார் அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். பம்மல் சக்திவேல் நாடார் அவர்களுக்கும் அந்த துரைராஜ் அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் காப்பாளர் வேல்சாமி நாடார் அவர்களுக்கு சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். வித்யானந்தன் அவர்களுக்கு நம்ம சங்க காப்பாளர் வேல்சாமி நாடார் அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். நாமச்சந்திரசேகர் அவர்களுக்கு நாமச்சந்திரன் அவர்களுக்கு நாமச்சந்திரசேகர் அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். சுந்தரபாண்டியன் நாடார் அவர்களுக்கு அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் அவர்கள் சால்வை எடுத்து கௌரவப்படுத்துவார்கள். முத்துப்பாண்டிய அண்ணாச்சி அவர்கள் தாம்பரத்திலே முத்தாரம்மன் கோவிலை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். சென்னையிலே முத்தாரம்மன் என்றாலே முத்துப்பாண்டிய அண்ணாச்சி தான்.
அந்த அளவிற்கு ஒரு பெரிய கலை நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் தம்பி பிரமச்சந்திரன் அவர்களுக்கு அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் அண்ணா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். சுரேஷ் அவர்களுக்கு அண்ணாச்சி இளைஞராக இருக்கிற பகவதி பாண்டியன் அண்ணா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். பகவதி பாண்டியன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். விஜய் அவர்களுக்கு அண்ணாச்சி பகவதி பாண்டியன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். சண்முகவேல் பம்மல் சண்முகவேல் அவர்களுக்கு அண்ணாச்சி பகவதி பாண்டியன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். பட்டியலிங்கம் அவர்களுக்கு அண்ணாச்சி பகவதி பாண்டியன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். தாம்பரம் முத்துக்குமார் அவர்களுக்கு அண்ணாச்சி பகவதி பாண்டியன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். பம்மல் ஜெயக்குமார் அவர்களுக்கு நமது மன்னன் மைந்தரும் புதுக்குளம் பஞ்சாயத்து தலைவரான அண்ணன் பாலமேனன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். பரணிபுத்தூர் தங்கராஜ் அவர்களுக்கு அண்ணாச்சி பாலமேனன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணாச்சி பாலமேனன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். நமது முன்னாள் தலைவர் அசோகராஜனுடைய மைந்தரும் நம்முடைய மௌலிவாக்கம் தொழிலான ரத்னாஸ்வர் உரிமையாளர் செல்வமுருகன் அவர்களுக்கு சத்தம் பத்தாது விசில் போடு ரத்னா பிலிம் சுமனராக இருக்கக்கூடியவர் அவருக்கு அண்ணாச்சி பாலமேனன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். நோ இவானா நோ ப்ளீஸ் நான் தம்பிங்களுக்கோசம் வா சென்னை தொழிலதிபர் ரமேஷ் நாடார் அவர்களுக்கு தலைவர் பாலமேனன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். தம்பி தர்மன் அவர்கள் நமது சங்கத்திற்காக பெருந்தொகையை வசூல் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தொழிலதிபர் அவர்களுக்கு அண்ணன் பாலமேனன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். சோபன் பிரபு அவர்களுக்கு நமது இந்துக்களின் காவலன் டாக்டர் அரசுராஜா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். லிங்கராஜ் அவர்கள் நமது சங்கத்திற்கு சென்னையுடைய செயலாளராகவே இருக்கக்கூடியவர். நம் சங்கம் எங்க சென்னை பத்தாது விசில் போடு குத்தம் பார்க்காம விசில் போடு ரத்தம் பத்தட்டும் விசில் போடு நம்பி நம்பா விசில் போடு GOATக்கு விசில் போடு ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு நம்பி நம்பா விசில் அடி என்னோடு. ஆற்றல் மிகு இளைஞர் அவர்களுக்கு அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுகிறார்கள். குண்டத்தூர் ராமஜெய நாடார் அவர்களுக்கு அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுகிறார்கள். நமது ரத்னா பிலிம்ஸ் ஆனந்தராஜ் அவருடைய தம்பியும் ரத்னாஸ்வர் உரிமையாளரான எஸ் வரதராஜ் அவர்களுக்கு அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் நாடார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். தாம்பரம் நாராயண பெருமாள் நாடார் அவர்களுக்கு அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் நாடார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். தம்பி உதயகுமார் அவர்களுக்கு அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் நாடார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் நாடார் அவர்கள் தாம்பரத்தில் மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்ச்சியை நமது சென்னை சங்கத்திற்கு போன்று நடத்தக்கூடியவர் அவர்கள். நமது சங்கமானது இப்பொழுது 19வது பெண்கள் பகுதியிலும் ஆண்களுக்காக